மணத்தக்காளிக்காய் கீரை பருப்பு பப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளிக்காய் கட்டு ஒரு கட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி இலையெல்லாம் ஆஞ்சு வச்சுக்கணும். மணத்தக்காளிக்காய் சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லது. வயிற்றில் புண்ணு, அல்சர், புழு ஏதாவது இருந்தால் சீக்கிரம் குணமாகும். இன்டைஜஷன் இருந்தால் இதை நல்லா அலம்பிட்டு அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கீரையை நறுக்கி தனியாக வச்சுக்கணும். இதுக்கு தேவையானது பருப்பு வேணும். துவரம்பருப்பு இருந்தால் டேஸ்டியாக இருக்கும். துவரம்பருப்பு 2 கப்பு எடுத்துட்டு அதை நல்லா அலசிட்டு மஞ்சப்பொடியை போட்டுண்டு குக்கரில் ரைஸ் வைக்கும்போது வேக வச்சு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸு புளியை எடுத்துட்டு ஊற வச்சுக்கணும். எந்த எண்ணத்தில் பண்ணுறோமோ அந்த எண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுண்டு பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டு வதக்கிக்கணும். கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அதை போட்டு வெடித்த உடனே வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு ஜீரகம் போட்டு அதை கொஞ்சம் வடித்த உடனே உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுண்டு அது செவந்த உடனே பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுட்டுருந்தேன். பச்சை மிளகா, 1 ரெட் சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துண்டதுக்கப்புறம் வெங்காயம் 1 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கின்றிருக்கேன். 2 டொமேட்டோவை எடுத்து பொடி பொடியாக நறுக்கிக்கணும். அவாவா தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். அதை எடுத்து நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இந்த அலம்பி நறுக்கி வச்சுட்டுருக்கிற மணத்தக்காளிக்காய் கீரையை அதில் போட்டு 1 டம்ளர் தண்ணியை விட்டு வேக வைக்கணும். நல்லா இது 5 நிமிஷம் கொதித்த உடனே அந்த புளி கரைசலை ஒரு 1/2 டம்ளர் கரைச்சி நல்லா கெட்டியான புளியாக இதில் விடணும். கல் உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பொடி உப்பு வேணால் எடுத்துக்கலாம். அவாவா தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா கொதிக்கட்டும். கீரை நல்லா வேகிற அளவுக்கு மசிக்கணும். அதை நல்லா கீரை வேகிற வரைக்கும் கொஞ்சம் 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே தேங்காய் 2 டீஸ்பூன் துருகினது, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, மிளகா வெத்தல் தேவைன்னா நீங்கள் ஒரே ஒன்று போட்டுக்கலாம். போட்டுண்டு அரிசி மாவு கெட்டிக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதில் போட்டுக்கல. இப்போ இதை தண்ணியை கொஞ்சோண்டு விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு வாணலியில் கடைசியில் கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் துளியோண்டு கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, மிளகா வெத்தல் தாளித்து போடலாம். நான் இதில் முன்னாடியும் நான் போட்டிருக்கேன். இதை நல்லா கீரை மசிக்கிறதுக்காக ஒரு மத்தை வச்சுன்னு நல்லா மசித்தா கீரை நைஸாக மசியும். பூண்டு ஒரு 3 பல் பூண்டு வேக வச்ச பூண்டு இதில் போட்டுருக்கேன். இது தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சில பேர் முன்னாடியே தாளிக்கும் போதே போட்டு பூண்டை வதக்கிப்பா. இந்த வெந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு இந்த கீரையில் மசித்த கீரையில் கலக்கணும். இந்த மசித்த கீரையில் வெந்த பருப்பையும் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டணும். விட்டுட்டு அரைச்ச தேங்காய் ஜீரகம் பேஸ்ட்டை அதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். நல்லா எல்லாமா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலரிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏதோ கீரை மணத்தக்காளிக்காய் கீரை பப்பு ஆர் மசியல்னு சொல்லலாம், ரெடி. நீங்கள் இதை நம்ம சாதத்தோட ஏதாவது காய் இதோடு சேர்த்துண்டு சாப்பிட்லாம். இது உளுத்தங்கருடாக இருந்தால் அதில் வறுத்து மேலே போட்டால் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷு ஃப்ரை, ஆலு ஃப்ரை, சேப்பங்கிழங்கு இல்லை வெஜிடபிள்ஸ் ஃப்ரை, சாதத்தில் நெய்யை போட்டுண்டு பருப்பை போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். வயிற்றில் அல்சர், இன்டைஜஷன் இருந்தால் சாப்பிட்டா சீக்கிரம் குணமாகும்.